நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அப்பா என்ன வேணும்னு சொல்லிட்டாங்களே கிரண் அங்கிள். யாருமா சொன்னா வேண்டான்னு? அவங்க ரெண்டு பேரும் அங்க இல்லாதனால தானே உன்னை பார்க்கல. நீ எதுக்காகமா இப்ப அழுகுற? நம்ம இன்னொரு நாள் வந்து பார்க்கலாம். அவங்கள கண்டிப்பா நம்ம பார்த்துட்டு தான் போவோம். நான் அப்பாவை பார்த்தேன், அம்மாவையும். அம்மு, நான் கோபி மாமா சொன்னதை நல்லாவே கேட்டேன். அம்மா ரேணுகா, அப்பா ஸ்ரீவல்சன், அவங்க தான் என் அம்மா அப்பா. என்ன வேணான்னு சொல்லிட்டு போய் சொல்றாங்க. அவங்களுக்கு நான் தேவையில்லை, அதனாலதான் வேணான்றாங்க. அழாத அம்மு. என்னமோ அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, விடு. உன்னோட அம்மா அவங்க கிடையாதுமா. அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். நீ வேணா பாரு, அவங்க உன்னை பார்க்க கண்டிப்பா வீட்டுக்கு வருவாங்க. அப்புறமா அவங்க உன்னை இங்க கூட்டிட்டு வந்துருவாங்க. நீ வேணா பாரு. நான் வெளியில இருக்கேன்னு நீங்க சொன்னீங்கல்ல, ஆனா அவங்க பார்க்க வரலையே. நான் தேவையில்லை அவங்களுக்கு. இருந்தாலும் எனக்கு என் அப்பா அம்மா வேணும். அடிக்கடி நான் அவங்கள பார்க்க வருவேன். நீங்க என்னை கூட்டிட்டு வரணும் அங்கிள். இந்த மாதிரி தூரமா இருந்து நான் என் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறேன். கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். எங்கெல்லாம் சுத்தனீங்க? அதான் வாட்டர் தீம் பார்க்கு, அப்புறம் கொஞ்சம் லாங் டிரைவ். அப்படியே நாங்க ஜாலியா இருந்தோம். என்னமோ என்னாச்சு? நீயே மூட் ஆஃபா இருக்க? அதுவா, இவ போட்ல போகணும்னு சொன்னா, அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. இன்னொரு நாள் போலான்னு சொல்லி கூட்டு வந்திருக்கேன். அதனால தான் மூட் ஆஃபா இருக்கா. போட்ல நாம இன்னொரு நாள் போகலாம். என்ன கிரண் சார்? ஆமா. அன்னைக்கு நானும் உங்க கூட வரேன். என்ன? ரெண்டு பேரும் சீக்கிரம் வீட்டுக்கு போங்க, லேட் ஆகுதுல்ல. நான் சுவாமிஜியை பார்த்துட்டு வரேன். சரி. அம்மு, இங்க பாருமா, வீட்டில் எதுவும் சொல்லக்கூடாது. கிரண் அங்கிள் இங்க வரவும் இல்லை, நீ பார்க்கவும் இல்லை. ஓகேவா? கிரண் சார், நான் ஒரு விஷயம் கேட்டா நீங்க உண்மையை சொல்லணும். சொல்லணும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல? ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகலன்னு என்கிட்ட பொய் சொன்னீங்க, அப்படிதானே?
ஆமா. அப்புறம் ஏன் நீங்க உங்க மனைவி கூட இல்ல? அது அது கூட்டிட்டு வரேன். எப்போ? அது உன்னோட ட்ரீட்மெண்ட் முடியட்டும், உன் ஞாபகம் திரும்ப வரட்டும். அப்போ என் மனைவியை நான் உனக்கு கூட்டிட்டு வந்து காட்டுறேன். இது என்ன முடிவு? உங்க மனைவியை உங்க கூட தங்க வைக்க ஏன் ஞாபக சக்தி ஏன் திரும்ப கிடைக்கணும்? அது அவ இப்ப வந்தா உனக்காக என்னால சப்போர்ட் பண்ண முடியாதுல்ல, அதான். ஓ, அப்போ அதான் விஷயமா? எப்படியும் என் ஞாபகம் திரும்ப சீக்கிரமா கிடைச்சிரும். உங்க மனைவி சீக்கிரமா திரும்ப வந்துருவாங்கன்னு நாம நம்பலாம். நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டேன். உங்க 2 பேரையும் ஒன்னு சேர்த்து வைக்கணும்னு. இப்படியே விட்டா சரி வராதுல்ல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்ககிட்ட யார் ஒன்று சொன்னா? அத சொல்ல மாட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு அப்புறமா புரியும். போலாம் மாமு. சுவாமி, குழந்தைய கூட்டிட்டு நீ எங்கப்பா போயிருந்த கிரண்? நாங்கள் சும்மா சுற்றி பார்க்க. அம்மாவுக்கு என்ன ரொம்பவே பிடிக்கும். அவள் ஆசையாக கேட்ட, அதனால தான் கூட்டிகிட்டு போனேன். அவளுக்கு ட்ரீட்மெண்ட் நாளைக்கு முடிஞ்சிடும் என்கிட்ட சொன்னீங்களா சாமி? ஆமாம். ஆனால் அவளுக்கு இன்னைக்கே நல்லா சேஞ்ச் இருக்கே சாமி. அவங்ககிட்ட கேட்குறா, உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா என்ன? நீ என்னப்பா பதில் சொன்ன? பண்ணிட்டேன்னு. உன் ஞாபகம் திரும்ப வரட்டும், மனைவி யாருன்னு நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அவ புருஷன் நான் தானே அவளுக்கு புரிஞ்சிருச்சு. நான் அதை அவ முகத்துல பார்த்தேன் சுவாமி. அவ சும்மா என்கிட்ட மறைக்கிறா. அவ என் கூட சும்மா விளையாடுறா. நாளைக்கே அவ சொல்லுவா. என்கிட்ட நாளைக்கு சொல்லலாம்னு நினைச்சுதான் அவ என்கிட்ட சும்மா விளையாடி இருப்பா. இல்ல, நீ யாருன்னு அவளுக்கு இன்னும் தெரியல. நான் இன்னைக்கு கூட அவகிட்ட கேட்டேன். அவளோட ஆழ் மனசுல இருந்து வந்த பதில்ல நீ இல்ல கிரண். சிகிச்சைக்கான கடைசி மருந்தையும் நாளைக்கு அவளுக்கு கொடுத்துருவேன். அற்புதமான பலன் கிடைக்கும். அவ முழுமையா குணமாகிற நிலைமைக்கு வந்துருவா. நீ அவளோட புருஷங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிடும். அந்த நேரத்துல பைத்தியம் பிடிக்கக்கூடிய நிலைமையில இருப்பா. அவளை தன்னால கட்டுப்படுத்திக்க முடியாது. பழைய நினைவுகள் அவ ஞாபகத்துக்கு வரும். அது அவளை ஒரு பைத்தியமான நிலைமைக்கு கொண்டு போகும். கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு வந்துருவா. அதுக்கு சில மணி நேரம் தேவைப்படும். நீ பதட்டப்படாம இருக்கிறேன். இவ்வளவு நாள் காத்திருந்த, இன்னும் ஒரு நாள் தானே?
அப்புறம் அவ எதுக்காக என்கிட்ட கேட்டா சுவாமி எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சான்னு? அது சும்மா விளையாட்டுக்கு கேட்டதா நினைச்சுக்க. சரி, என்ன இது? அதை விடு ரேணுகா, இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்காத. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாருக்காக நான் ஒரு பொய் சொன்னேன், அப்படி நினைச்சாலே போதும். அந்த குழந்தையோட அம்மா இறந்துட்டாங்க. ரெண்டாவது அம்மாக்கு தெரிஞ்சா பிரச்சனை, அதனால குழந்தைய பார்க்க முடியாது. இந்த பொய் ரொம்ப கொடூரமானதுங்க. ரேணு, நம்ம அந்த குழந்தைக்கு உண்மையான அப்பா அம்மா இல்லையே, அப்புறம் எதுக்கு நீ வருத்தப்பட்டு இருக்க? குழந்தைங்க இல்லாத நம்ம ரொம்ப வருஷமா ஒரு குழந்தைக்காக நம்ம வேண்டி வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்க நாம தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கோம். எதுக்காக அவங்க இந்த குழந்தை இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க, இப்படி நாடகம் ஆடுறாங்க? அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்திருந்தா தங்கம் மாதிரி நான் வளர்த்திருப்பேன், பெத்த குழந்தை மாதிரி நான் பார்த்திருந்திருப்பேன். கோபி சார் முன்னாடி கேட்டிருந்தாருல, குழந்தைய நீங்க நல்லா பாத்துப்பீங்களான்னு. அவருக்கு ஃபோன் பண்ணி குழந்தைய நாங்க நல்லா பாத்துக்கிறோம்னு சொல்லுங்க. அவளை நம்ம பெத்த பொண்ணு மாதிரி நம்ம வளர்க்கலாங்க. அவளுக்கு அந்த வீட்டுல அன்பு பாசம் கிடைக்கல, அதனாலதான் அவ நம்மளை தேடி வந்திருக்கா. இங்க பாரு, எதுக்காக இப்போ நாம அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம்? நடக்காதத கனவு காண்றோம். இங்க பாரு, கடவுள் நமக்கு ஒரு குழந்தைய கொடுப்பாரு, அந்த குழந்தைய நம்ம வளர்க்கலாம். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. திரும்பவும் அவ இங்க வருவா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. திரும்ப அவ இங்க வந்தா அவளை நான் யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். என்ன, ஏன் பைத்தியக்காரத்தனமா பேசுற? அவங்க அளவுக்குலாம் நான் பைத்தியக்காரத்தனமா பண்ணல. திரும்ப அவ நம்ம 2 பேரும் இங்க பார்க்க வந்தா நான் அவளை என் கூடயே வச்சுப்பேன். அவளை கூட்டிக்கிட்டு உங்க யாருக்குமே தெரியாத இடத்துக்கு நான் போயிடுவேன். அதனால என்ன நடந்தாலும் எனக்கு ஒண்ணும் இல்லை. அனு தினமும் இந்த டைம்க்கு வந்துருவாளே, ஏன் லேட்டு? ஸ்ரீவல்சன் வீட்டுக்கு ரொம்ப தூரம் போகணும். கல்லடி கோடுங்கிற இடத்துல தான் வீடு இருக்கு. அவங்களோட பேரு இடம்லாம் அம்முக்கு எப்படி தெரியும்? நாம பேசிட்டு இருந்ததை அம்மு கேட்டதா தான் ஸ்ரீவல்சன் சொன்னான். இங்க இப்ப யாரு அவங்கள பத்தி எல்லாம் பேசுனா? முன்னாடி நாங்க சொன்னப்போ அவங்களோட பேரு இடம்லாம் சொன்ன மாதிரி ஞாபகமே இல்லையே. நான் மச்சாங்கிட்ட அம்முவோட அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு கேட்டேன்ல, அப்ப மச்சான் அவங்களோட பேரு அட்ரஸ்லாம் சொல்றத அவ கேட்டிருப்பா. ஓ, சரிதான். நீங்க இதெல்லாம் பேசும்போது கொஞ்சம் கவனிச்சு பேச மாட்டீங்களாண்ணா? அட, நான் அப்படி பொய் சொன்னது நல்லதா தான் போச்சு. கிரணும் அனுவும் தான் அம்முவோட அப்பா அம்மான்னு சொல்லியிருந்தா அம்முவுக்கு இந்நேரம் உண்மை தெரிஞ்சிருக்கும். அதோட எல்லாம் முடிஞ்சும் போயிருக்கோம். நீங்க சொன்ன இந்த பொய்யால இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு பாப்போம். நீ அப்படியெல்லாம் பேசி பயமுறுத்தாத.
அம்மு அடடே சூ 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 சூ. என்னமோ நீங்க உம்முன்னு இருக்கீங்க. நீங்களே எங்களை மைண்ட் பண்ணவே மாட்டீங்க. குட் ஈவினிங். மைண்ட் பண்ணிட்டேன். இது போதுமா? ஓ அம்மா என்னாச்சனு? நீ அவளுக்கு ஐஸ்கிரீம் சாக்லேட் எதுவும் வாங்கி தரலையா? கோவமா இருக்கா? வாங்கி கொடுத்தேன். ஏமாலையும் கோவமா தான் இருக்கா, பேச மாட்டேங்கிறா. நீ தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தல, அந்த நேரம் அம்மு என்ன பண்ணிட்டு இருந்தா? அங்க வேற ஆளுங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கூட விளையாடிட்டு இருந்தா. அப்புறம் இடையில நான் அவளை வெளியில சுத்தவும் கூட்டிட்டு போனேன். நான் உங்களோட சம்மதம் இல்லாம அவளை கூட்டிட்டு போனதால கோவமாலாம் இருக்க வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாள் கூட்டிட்டு போனேன், அவ்வளவுதான். தினமும்லாம் நான் கூட்டிட்டு போக மாட்டேன். தனக்கு யாரும் இல்லைங்கிற எண்ணம் அம்மாவோட மனசுல தோணிடுச்சு. அதனால தான் அவங்கள தேடி போயிருக்கா. இனிமே அவளுக்கு அப்படி தோணாத மாதிரி நீங்க 2 பேரும் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் நமக்கு தெரியாம வேற யாரு கூடயும் அவளை வெளியே அனுப்பக்கூடாது. குழந்தைய ஒப்படைச்ச 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சுன்னும் எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு அவகிட்ட நான் சொல்லலை. இப்போ அது தெரிஞ்சா அவளால் தங்கிக்க முடியாது. இதனால என்னோட வாழ்க்கையே இதுக்கப்புறம் முடிஞ்சு போயிடும். அம்மு, காலையில நீ அக்கா கூட போகும்போது உன்னை போக வேண்டான்னு சொன்னதுனால என் மேல கோவமா இருக்கியா? இல்ல, நான் உங்க மேல கோவமா இல்லவே இல்ல. சரி, நீ அக்கா கூட எங்கெல்லாம் போன? ஏன் அமைதியா இருக்க? வாட்டர் தீம் பார்க்லயும் பீச்சுக்கும் போனோம். அக்கா ட்ரீட்மெண்ட்டுக்கு தானே போனா? அதுக்கிடையில நீ சொன்ன இடத்துக்கெல்லாம் போறதுக்கு டைம் கிடைச்சதா? அப்ப அவ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக போலையா? உன்னை கூட்டிட்டு சுத்திட்டு இருந்தாளா? நீங்க எதுக்காகம்மா என்கிட்ட இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நீ சொல்ற பதில எனக்கு திருப்தியே வரலல்ல, அதான். அதுவும் இல்லாம நீ என்னோட பொண்ணு இல்ல, உன்னை பத்தி நான் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அம்மா, நாங்க போனது அம்மா நான் அங்க போனது சொல்லு. இங்க பாரு, நீ அம்மா கிட்ட சொல்றது எல்லாமே பொய் தான்னு எனக்கு நல்லா தெரியுது. சின்ன குழந்தைங்க பொய் சொல்லவே கூடாது. நான் பொய் சொல்றேன்னா இல்லையான்னு நீங்க வேணா அக்காட்ட கேட்டு பாருங்களேன். நான் யார்கிட்டயும் கேட்க மாட்டேன், எனக்கு தெரியும் நீ பொய் தான் சொல்லிட்டு இருக்க. இனிமே உனக்கு எங்கேயாவது வெளியில போகணும்னு தோணுச்சுன்னா நீ ஏன் கூட மட்டும்தான் வரணும். யாருக்கும் தெரியாம ஃபோன் பண்ற பழக்கத்தை இன்னையோட விட்டுரு, புரியுதா? இல்லைன்னா நான் உன்னோட ஸ்கூலுக்கு வருவேன், உன் டீச்சர் கிட்ட சொல்லிடுவேன் நீ பண்ற எல்லா விஷயத்தையும். அம்மாக்கு தெரிஞ்சிருக்குமா நான் அப்பா அம்மாவை பார்க்க போனது? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? நான் அம்மா அப்பாவை பார்க்க திரும்பவும் போவேன். யார் என்ன சொன்னாலும் நான் போவேன்.
டேய், நீ இந்த பாட்டு கேட்டிருக்கியா? இந்த மாதிரி ஒரு பாட்டு என் படத்துலயும் இருக்கும். எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். நீ இதுல வர லைன்ஸ் எல்லாம் கவனமா கேட்டிருக்கியா? கிரண், இங்க நான் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா கனவு கண்டிருக்க? கனவு தான் காண்றேன். நாளைக்கு நடக்க போற ஒரு அழகான கனவு. என்னடா அந்த கனவு? அந்த அழகான கனவை என்கிட்டயே சொல்லு மச்சான். நாளைக்கு இங்க என் கூட இன்னொருத்தரும் வருவாங்க, என்னோட அனு. கடவுளே, அனுவுக்கு ஞாபகம் திரும்ப வந்துருச்சா? சிகிச்சைக்கு பலன் கிடைச்சிருச்சுல்ல? நான் சாமி கிட்ட பேசினேன்டா. நாளைக்கு தான் ட்ரீட்மெண்ட்டுக்கான கடைசி நாள். நாளைக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும் பாரு. அனு, அவளுக்கு மறந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஞாபகம் திரும்ப வரும். அவளுக்கு எல்லா ஞாபகமும் திரும்ப வரும்போது முதல்ல ஞாபகம் வர்றது என்னோட அனு என்னை முதல்ல பார்த்த நாள தான் இருக்கும். அப்புறம் எங்க கல்யாண நாள். அந்த மாதிரி நானும் அவளும் ஒன்னா சேர்ந்திருந்த நிறைய நினைவுகள் அவ மனசுக்குள்ள வந்து நிறையுண்டா. அவ என்கிட்ட ஓடி வந்து என்னை கட்டிப்பிடி பாப்பாரு. என் பாசத்தை அவ அப்ப புரிஞ்சுக்குவா. நான் அவளை கூட்டிகிட்டு இந்த வீட்டுக்குள்ள வருவேன். கல்யாணம் அன்னைக்கு வந்த மாதிரி அவ கையை பிடிச்சி நான் கூட்டிட்டு வருவேன். அப்போ என்னோட ஸ்கிரிப்டையும் ட்ரெஸ்ஸையும் நான் பேக் பண்ணிடலாம்ல? அணு வர வரைக்கும் தானே என்னால இங்க தங்க முடியும். நீ எங்கேயும் போக வேணாண்டா, இங்கே இரு. அனுவும் நானும் ஒரு நாள் தான் இங்க இருப்போம். அதுக்கப்புறம் என்னோட வீட்டுக்கு போயிடுவோம். அப்புறமா நாளைக்கு உனக்கு ஒரு வேலை இருக்கு. ஒரு ரூம் ரெடி பண்ணி வைக்கணும்டா. மனுவுக்கு அனுவுக்காக நான் இங்க ஒரு ரூமை தெரியாம ரெடி பண்ணி வச்சிருந்தேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.